ஜப்பானில் மோஸ்ட்லி ட்ரெயின் தாங்க. அதுவும் ஈவினிங் டைமில் நம்ம போனோம்னாலே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த அடுக்கு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேர் வந்து க்ரீன் கார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு 3-4 கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இந்த மாதிரி அடுக்கு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். மற்ற கம்பார்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம நின்றுட்டு கூட போகலாம். இதில் வந்து சீட்டிங் மட்டும்தான் இருக்கும், உட்காந்துட்டு தான் போகணும். பட் இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது பிளாட்ஃபார்ம்லேயே சுயிகா கார்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மெஷினில் பே பண்ணிக்கலாம். சுயிகா கார்டுங்கிறது ஒரு டெபிட் கார்டு மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு பே பண்ண பிறகு அந்த க்ரீன் எக்ஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம நின்றுட்டோம்னா ஸோ நம்ம ட்ரெயின் ஏறிக்கலாம். ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, கார்டில் ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நம்ம உட்கார இடத்துல அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிடும். இன்கேஸ் நம்ம ஸ்கேன் பண்ணாத இடத்துல பாருங்களேன், ரெட் லைட் தான் எரியும். நம்ம ஒரு வேளை இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மாற்றி அவசரத்தில் ஏறிட்டாலுமே செக்கிங் இன்ஸ்பெக்டர் அந்த ரெட் கலர் லைட்டை பார்த்து அவங்க நம்மளை வேறு கம்பார்ட்மெண்ட் மாற்றி விட்ருவாங்கங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்